ஸோ இந்த கொஷின் வந்து கேட் 2025 கேட்ட ஒரு கொஷின், ஓகேவா? ஸோ பேசிக்கலி கேட்டு 2025 கேட்ட ஒரு கொஷின். ஸோ இதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கொஷின் படிப்போம், என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம், சரியா? ஸோ a particle of mass, ஓகேவா, is m in a potential v of x is equal to of m omega square x square for x is greater than 0. அப்புறம் v of x is equal to infinity for x is less than or equal to 0 அப்படிங்கிற கண்டிஷனில். இங்கே ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, the ratio of energies corresponding to the lowest energy level to the next highest energy level. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கலோட மாஸ் பார்த்திங்கன்னா சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷன் பார்ட்டிக்கல் மாஸ் வந்து m, பார்ட்டிக்கல் மாஸ் வந்து m, ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்க. என்ன பொட்டென்ஷியல்? அது v ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ ஆஃப் m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் எக்ஸ் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, வி ஆஃப் எக்ஸ் உங்கள் வேல்யூ வந்து ஆஃப் m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அடுத்தது வி ஆஃப் எக்ஸ், ஓகேவா, வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன், ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, எக்ஸ் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு கண்டிஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் அதோட மாஸ் வந்து m, பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆஃப் m ஸ்கொயர் ஆஃப் m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ என்ன கண்டிஷன்? பவுண்டரி கண்டிஷனாக எக்ஸ் சப்போஸ் டு பி, இந்த எக்ஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். சப்போஸ் v ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வருது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இட்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா. ஸோ இந்த கண்டிஷனில் லோயஸ்ட் எனர்ஜி வேல்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ். ஸோ எனர்ஜிஸ் ஆஃப் லோயஸ்ட் ஒன் வந்து நம்ம E1ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ E1. ஸோ அடுத்த ஜஸ்ட் நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் E2வாக இருக்கலாம், இல்லை E3. ஸோ அது கண்டிஷன் அப்ளை பண்ணிவிட்டு சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை கண்டுபிடிப்போம். E1ங்கிறது ஃபஸ்ட் எனர்ஜி லெவல்னு வச்சுக்குவோம், அடுத்த எனர்ஜி லெவல் எதுங்கிறத சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிப்போம், சரியா? ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிற பவுண்டரி கண்டிஷன், ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துக்கிற கண்டிஷனுக்கு நம்ம ஒரு பொட்டென்ஷியல் வெல் வரையலாம். ஸோ எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் இப்போ கொடுத்துட்டாங்க, அங்கே வந்து ஆஃப் வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும், ஓகேவா? எக்ஸ் வந்து இதுங்கிறது 0ன்னு வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ v0 ஆர் v ஆஃப் 1 நம்ம வாட் எவர், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படின்னா இந்த ரீஜனில், ஓகேவா? ஸோ பிலோ திஸ் ரீஜன், இந்த ரீஜனில் இது வந்து இன்ஃபினிட்டி. ஸோ பேசிக்கலி இது இன்ஃபினிட்டி இல்லையா? ஸோ நாட் 0, இட் இஸ் இன்ஃபினிட்டி. இது வந்து இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, அதே மாதிரி இந்த ரீஜன்லேயும் இன்ஃபினிட்டி இருக்கும். ஸோ பிட்வீனில் மட்டும் நம்மளுக்கு ஆஃப் m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு, சரியா? ஸோ இன்ஃபினிட் வால் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து வி ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஃபினிட்டின்னு இருக்கும், வியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபினிட்டின்னு இருக்கும். ஸோ அதே நேரத்தில் இந்த இடத்துலையும் இந்த வாலோட ஹைட் பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ அப்போது என்ன தேர்ஃபோர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பை வேல்யூ இருக்கு இல்லையா, பை இஸ் ஈக்குவல் டு 0.
ஓகே. ஸோ phi is equal to 0. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட எனர்ஜி வேல்யூஸ் என்னன்ட்டு. ஸோ En is equal to என்னது n plus 1/2, ஓகேவா, n plus 1/2 h cross ஒமேகா. இதுதான் வந்து ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட கண்டிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா n is equal to 0, 1, 2, 3 அப்படின்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகுது. ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட எனர்ஜி வேல்யூஸ். ஸோ இதுதான் இது. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போ எக்ஸிஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஈவன் வேல்யூஸ் ஆஃப், ஸோ ஈவன் வேல்யூஸ் இப்போ n வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஓகே 0, 2, 4 இதெல்லாம் ஈவன் வேல்யூஸாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த ஈவன் வேல்யூஸ்க்கு psi ஆஃப் ஓகே psi ஆஃப் 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நாட் அலவுடு அப்படின்னு அர்த்தம். இது வந்து நாட் அலவுடு. இந்த ரீஜன் வந்து நாட் அலவுடு. இது வந்து நாட் அலவுடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா n is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு எழுதுகிறேன், 3, 5, 7 அப்படின்ட்டு எழுதுகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆட் வேல்யூஸ். ஸோ இந்த ஆட் வேல்யூஸ்க்கு psi ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. இந்த வேல்யூ psi ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்து இது அலவுடு கண்டிஷன்ஸ். வேவ் ஃபங்க்ஷன் வில் பி எக்ஸிஸ்டிங். ஓகேவா. வேவ் ஃபங்க்ஷன் வில் எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஸோ ஒன்லி த ஆட் எனர்ஜி வேல்யூஸ் ரிமைன்ஸ். தட் மீன்ஸ் ஸோ இப்போ கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அலவுடு, அதாவது 1, 3, 5, 7 அப்படிங்கிறது தான் அலவுடு. ஸோ தேர்ஃபோர் நம்ம எனர்ஜி லெவல்ஸ், லோயஸ்ட் எனர்ஜி லெவல் இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது அலவுடு, இது நாட் அலவுடு, இது நாட் அலவுடு, இது வந்து அலவுடு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் வந்து 1, 2, அதுக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போது நம்மளுக்கு ரேஷியோ ஆஃப் E1/E3 தான் வேணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா E1 வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ E1 வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ E1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ENன்றது வந்து n + 1/2 h கிராஸ் ஒமேகான் இருக்கும். ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூஸை 1ன்னு போட்டிங்கன்னா E1 இஸ் ஈக்குவல் டு 1 + 1/2 h கிராஸ் ஒமேகா. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு, ஸோ இது நாட் அலவுடு, அதனால் இந்த வேல்யூஸ் நம்ம வந்து ஒரி பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். லோயஸ்ட் எனர்ஜி வேல்யூன்னு பார்க்கும்போது 1, லோயஸ்ட் எனர்ஜிக்கு அடுத்தது எது இருக்குது, ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற போது 3. அப்போது E1ம் E3க்கும் நம்ம எனர்ஜி லெவல் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு E1/E3ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இப்போ E3ன்னு வரும்போது nனுக்கு இடத்துல நம்ம 3ன்னு போடுவோம், அடுத்தது 1/2 h கிராஸ் ஒமேகான்னு வரும். சரியா. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ நம்மளுக்கு ரேஷியோ வந்து என்ன தேவை, ரேஷியோ பார்த்திங்கன்னா ரேஷியோ வந்து E1/E3 ரேஷியோ தான் நம்மளுக்கு தேவை. சரியா. E1/E3 ரேஷியோ தான் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸோ 1 + 1/2ங்கிறது வந்து 3/2 இன்ட்டு h கிராஸ் ஒமேகா டிவைடட் பை 3 + 1/2 அப்படிங்கும்போது இது ரெண்டும் 6 + 1 7/2 இன்ட்டு h கிராஸ் ஒமேகான்னு வரும். அப்புறம் இந்த h கிராஸ் ஒமேகா கேன்சல் ஆயிரும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற 2 கேன்சல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு சிம்பிளாக என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 3/7 அப்படிங்கிறது தான் E1/E3யோட ரேஷியோ. அப்போ நம்மளுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துக்கிற ஆன்சரில் ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து சரியான ஆன்சர், அதாவது 3/7 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இது பேசிக்காக குவாண்டம் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா. பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டிஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுறோம். ஓகேவா.
ஸோ இப்போ ஆன்சர் வந்து 3/7 இஸ் தி ரைட் ஆன்சர். தி ரேஷியோ ஆஃப் எனர்ஜி கரஸ்பாண்டிங் டு லோயஸ்ட் எனர்ஜி. ஆட் நம்பர்னு எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, 1 3 5 7 அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. லோயஸ்ட்டுங்கிற போது 1 கரஸ்பாண்டிங் டு தி எனர்ஜிஸ் லோயஸ்ட் வந்து E1ன்னு வச்சுக்கோங்க, 1ன்னு வச்சுனா டிவைடட் பை டு த நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி. ஜஸ்ட் 1க்கு அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3, அப்போது E3. ஸோ இதோட ரேஷியோ போட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் அதோட வேல்யூஸ். அந்த வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/7.